அதாவது தமிழ்நாடு இதுவரை பார்த்திராத ஒரு கிரிமினல் யார் அப்படின்னா விஜய் தான். தமிழ்நாடு இதுவரை பார்த்திராத ஒரு அரசியல்வாதி, கிரிமினல்னா சைக்கோ கிரிமினல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது விஜய் தான்றதை நேரடியாகவே நம்ம நேரடியாக குற்றம் சாட்டுறோம். அது காரணம் என்னென்னா, நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் சைக்காலஜிக்கலாக நீங்கள் பார்க்க வேண்டியது. தன் மனைவிக்காக வீட்டை விட்டு வெளியே வராத ஒரு நபர், தாய் தந்தை அவனோட இல்லை, துரத்தி விட்டான். பிள்ளைங்க, பையனை விடுங்க, பையன் ஏதாவது ஒரு வளர்ந்து வர பையன் ஏதாவது பார்க்கும் பையனுக்கும்லாம் நிறைய குடும்பத்தில் டிஸ்பியூட் இருக்கும். ஆனால் தன்னுடைய மகளை வீட்டை விட்டு அனுப்பிவிட்ட ஒரு நபர், மனைவியை வீட்டை விட்டு அனுப்பிவிட்ட ஒரு நபர். ஏன்னா அது போக வேறு பெண்களோடு நட்பு வைத்திருக்கக்கூடிய, அது நான் தவறாக இப்போ நீங்கள் எப்படி அதை பற்றி அதை கேள்வி கேட்கும்போது அதை நேரடியாகவே அப்படித்தான் அப்படின்னு சொன்ன ஒரு நபர். ஏன்னா ஒரு டிஜிபி அலுவலகத்தில் போய் ஒரு கம்ப்ளைண்ட், அதாவது இவங்க ஷூட்டிங் நடத்தி 41 பேர் இறந்து போனாங்க. ஷூட்டிங் நடத்தினா யாரை வச்சுன்னா இந்த தற்கொலைகளை வச்சு தன்னுடைய படத்திற்கான காட்சி பதிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபர். அதன் மூலமாக வழக்குகள் வருது, எல்லாம் வருது. அப்படிப்பட்ட நபர் அதற்காக செத்துட்டாங்கன்னு போனானா போல, அதுக்கு ஒரு சீனை போட்டு போனால் பிரச்சனை ஆயிரும் அப்படி. இப்போ நீ டிஜிபி ஆஃபீஸுக்கு வரும்போது என்ன பிரச்சனை வந்துச்சு உனக்கு? இல்லை அன்றைக்கி ஒரு கல்யாணத்துக்கு போனேன், அப்போ உன்னை மொச்சி உன்னை இப்போ கழுத்தை நெரிச்சிட்டாங்களா? அப்போ உனக்கு தேவைன்னா நீ எங்கே வேணாலும் போவ. உனக்கு தேவையில்லை அப்படின்னா யார் மேலேயாவது பழியை போட்டு, அரசாங்கத்து மேலே பழியை போட்டு, காவல்துறை மேலே பழியை போட்டு நீ வெளியவே போக மாட்டேன். கேட்டால் அப்படி இப்படின்ட்டுருவேன். ஆனால் உனக்கு தேவைன்னா நீ எவன் கல்யாணத்துக்கு வேணாலும் போவ, எந்த ஊருக்கு வேணாலும் போவ, எங்கே வேணாலும் போவ. அப்போல்லாம் உனக்கு ஆபத்து வராது. ஏர்போர்ட்டில் உன்னை ஆபத்து கழுத்து நெரிச்சிட மாட்டான். பாம்பேயில் உன்னை ஒன்றும் பண்ணிட மாட்டான். டெல்லியில் ஒன்றும் பண்ணிட மாட்டான். டிஜிபி ஆஃபீஸ் திடீர்னு கிளம்புறப்போ ஒன்றும் பண்ணிட மாட்டான். ஆனால் சாவு வீட்டுக்கு போனேன்னா உன்னை எனக்கு சூழ்ந்துருவாங்க. அப்போ இவன் எவ்வளோ பெரிய கிரிமினல்ன்றது அதிலேருந்தே உங்களுக்கு நம்ம தெரியுது. சரியா? ஒன்று.